தடம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்கம் வாங்கவுள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. இன்றைய விலை நிலவரம். அஸ்விஸ்ம பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான தகவல். யாழில் முன்னாள் அமைச்சரால் கௌரவிக்கப்பட்ட உள்ளூர் கலைஞர். ஆளுங்கட்சி வேட்பாளரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டுவீச்சு. ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் சமூக சேவை உத்தியோகத்தர் கைது. இன்றைய நாணய மாற்று விகிதம். மீட்டர் வட்டி விவகாரம். கத்திமுனையில் முச்சக்கர வண்டி கடத்தியவர் கைது. இன்று முதல் மின்கட்டண திருத்தம் குறித்த பொதுமக்களின் கருத்து கேட்பு ஆரம்பம். அயல் வீட்டு பெண்ணுடன் இணைந்து கணவனை அடித்துக் கொன்ற மனைவி. தங்கம் வாங்கவுள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. இன்றைய விலை நிலவரம். ஆபத்தில் உள்ள 12,301 வீடுகள். மக்களை உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை. இலங்கையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் ஏற்பட்ட தங்க விலையேற்றத்தை தொடர்ந்து இன்று தங்கத்தின் விலை நிலையாக காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் அமெரிக்க டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் ஒரு பவுன் 24 கேரட் தங்கம் 3,96,000 ரூபாயாக காணப்பட்டது. எனினும் நேற்று முன்தினம் அதன் விலையில் 4,000 ரூபாய் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கத்தின் இன்றைய அறிவிப்பின்படி இந்த உயர்வடைந்த விலையிலே தங்கம் தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 4 லட்சம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,70,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 50,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 46,250 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க டாலரின் தளம்பல் நிலை உலக சந்தையில் தங்கத்தின் மீதான முதலீடுகளை அதிகரித்துள்ளதே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக நோக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அஸ்விஸ்ம திட்டத்தில் தங்களது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியதால் அந்த நன்மைகளை இழக்கும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமால் கொடவல எதிர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அஸ்விஸ்ம திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளி தெரிவு செய்யப்பட்டால் அவர் 12 மாத காலத்துக்கு தடையின்றி கொடுப்பனவுகளை பெறுவார். அதன் பின்னர் அந்த பயனாளி அடுத்த 12 மாத சுழற்சிக்கும் தகுதியானவரா என்பதை தீர்மானிக்க வருடாந்த மீளாய்வு செய்யப்படுவது கட்டாயமாகும். இந்த மீளாய்வுக்காக தகவல்களை புதுப்பிக்கும் பணி 2025 நவம்பர் 20 ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் சுமார் 85,000 பயனாளிகள் இதுவரை தங்களது தகவல்களை புதுப்பிக்கவில்லை. அந்த வகையில் வருடாந்த மீளாய்வுக்காக தங்களது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியதன் காரணமாக அஸ்விஸ்ம நன்புரி திட்டத்தின் கீழ் ஏழை மற்றும் மிக ஏழை என வகைப்படுத்தப்பட்ட 85,000க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்களது நன்மைகளை இழக்கும் நிலையில் உள்ளனர். அஸ்விஸ்ம பயனாளிகளின் தகவல்களை புதுப்பிக்கும் செயல்முறை 2025 நவம்பர் 20 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் இதுவரை ஏழை பிரிவைச் சேர்ந்த 56,547 பயனாளிகளும் மிக ஏழை பிரிவைச் சேர்ந்த 28,608 பயனாளிகளும் இச்செயல்முறையை பூர்த்தி செய்ய தவறியுள்ளனர். இதற்கான புதிய காலக்கெடு கடந்த 20 வரை மீள புதுப்பிக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் தங்களது தகவல்களை இணையவழியூடாகவோ அல்லது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அருகில் உள்ள பிரதேச செயலகத்தில் ஒப்படைப்பதன் மூலமோ புதுப்பித்துக் கொள்ள முடியும். இது ஒரு பாரிய சிக்கலாகும். மக்கள் தங்கள் தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்காவிட்டால் அடுத்த கொடுப்பனவு சுழற்சியில் அவர்கள் பரிசீலிக்கப்பட மாட்டார்கள். நாம் பிரதேச செயலகங்களுக்கு தகவல் கொடுத்துள்ளோம். கிராம சேவை உத்தியோகத்தர்களூடாக இதன் அவசரத்தை உணர்த்தியுள்ளோம். மேலும் இணைய வழியூடாக தகவல்களை புதுப்பிப்பதை எளிதாக்க தனியார் தகவல் தொடர்பு மையங்களுக்கு சிறப்பு அனுமதியையும் வழங்கியுள்ளோம். இம்மையங்கள் மூலம் ஏற்கனவே கணிசமான அளவு தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 20,70,000 பேர் ஏற்கனவே பதிவு செய்துள்ளனர். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பயனாளிகள் இன்னும் புதுப்பித்தல் செயல்முறையை செய்யவில்லை. பயனாளிகள் டெட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்கள் மிகவும் பின்தங்கிய கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்பதே இதற்கு காரணமாக இருக்கக்கூடும்.
இந்த எண்ணிக்கையினரையும் எவ்வாறாவது உள்வாங்க நாங்கள் உறுதியாக உள்ளோம். நாங்கள் அவர்களை கைவிடப் போவதில்லை. பொதுமக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்க நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இன்னும் ஒரு தகவல் தொடர்பு இடைவெளி இருப்பதை உணர முடிகிறது. இதற்கிடையில் தகுதி வாய்ந்த 16,800 விண்ணப்பதாரர்கள் வங்கிக் கணக்கு இல்லாத காரணத்தினால் நன்மைகளை பெறாமல் உள்ளனர். இவர்களில் 8,900 பேர் ஏழை பிரிவிலும் 4,400 பேர் மிக ஏழை பிரிவிலும் அடங்குகின்றனர். வங்கிக் கணக்கு இல்லாதவர்களின் அதிகப்படியான எண்ணிக்கை நுவரெலியா மாவட்டத்திலே பதிவாகியுள்ளது. அந்த எண்ணிக்கை 4,655 ஆகும். நுவரெலியா மாவட்டத்தில் குறிப்பாக நோர்வுட் பிரதேச செயலக பிரிவில் மாத்திரம் சுமார் 1000 பயனாளிகள் வங்கிக் கணக்குகளை ஆரம்பிக்காமல் உள்ளனர். பயனாளிகள் வங்கிக் கணக்கை ஆரம்பிக்காமைக்கான காரணம் அவர்களிடம் தேசிய அடையாள அட்டையின்மையாகும். தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டால் வங்கிக் கணக்கை திறக்க முடியாது. ஒன்று அவர்களிடம் அடையாள அட்டை இல்லை, அல்லது அவர்களுக்கு நன்முறை நன்மைகளை பெறுவதில் ஆர்வமில்லை. பயனாளிகளை தெரிவு செய்து அந்த பட்டியலை வெளியிட்டதும் அவர்கள் நிதியை பெறுவதற்கு வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக பயனாளிகளுக்கு ஒரு கடிதத்தை வழங்கும். அவர்கள் அந்த கடிதத்துடன் வங்கி சென்று தெரிவு செய்யப்பட்ட அரசு வங்கிகளில் அஸ்வசும கணக்காக அதனை திறக்க வேண்டும். ஆரம்பத்தில் சுமார் 1,00,000 பயனாளிகள் வங்கிக் கணக்கு இன்றி இருந்தனர். எனினும் தற்போது அந்த எண்ணிக்கையை குறைத்துள்ளோம். ஆனால் இன்னும் கணக்கு இல்லாதவர்கள் அல்லது தாம் இந்த நன்மையை பெற தகுதி பெற்றுள்ளோம் என்பதை அறியாமல் உள்ளனர். அவர்களுக்கு நாம் கடிதங்கள், குறும் செய்திகள் அனுப்பியுள்ளோம். ஆனால் செய்தி அவர்களை சென்றடையவில்லை என்றார். யாழ் மாவட்டத்தின் கலை கலாச்சார உயர்ச்சிக்காகவும் மக்களின் கலாச்சார மேம்பாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு சேவையாற்றியமைக்காக கலாபூஷணம் விருது பெற்ற வேலாயுதம் நந்தகுமார் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவினால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டுள்ளார். பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் பிறந்து வாழ்ந்து தனது பிரதேசத்தில் வேணுகான சபா மன்றத்தின் ஊடாக கலை கலாச்சார பண்பாடுகளை வளர்த்து பாதுகாத்து வந்த அண்ணாவியார் கிராமிய நாடக இசைத்துறையில் இத்துறை சார்ந்த பல தரப்பட்டவர்களால் பல்வேறு விருதுகளை பெற்று கௌரவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அண்ணாவியாருக்கு குறித்த துறையின் அதிஉச்ச விருது துறைசார் அமைச்சினால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி கிந்தோட்டை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கிந்தோட்டை கெங்கங்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள குறித்த வீட்டுக்கு வந்த இனம் தெரியாத குழுவினர் வீட்டின் கூரை மீது பெட்ரோல் குண்டு தாக்குதலை நடத்தியதுடன் பின்னர் வீட்டுக்கு முன்னால் மற்றொரு பெட்ரோல் குண்டையும் வீசியுள்ளனர். கூரையின் மீது வீசப்பட்ட பெட்ரோல் குண்டு வெடித்ததில் கூரையின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. மற்றைய பெட்ரோல் குண்டு வெடிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வீட்டில் வசிப்பவர்களில் ஒருவர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் மேலதிக பட்டியலில் போட்டியிட்ட வேட்பாளர் என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடான பிரதேச செயலகத்தின் முன்னாள் சமூக சேவை உத்தியோகத்தர் ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் நேற்று பிற்பகல் 12:45 மணியளவில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலகத்தினால் ஒரு பிள்ளைக்கு ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படும் 10,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையை 2 பிள்ளைகளின் பேரில் பெற்றுக்கொண்டு அதனை அந்த பிள்ளைக்கு வழங்காது தனது தனிப்பட்ட பாவனைக்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி இன்றைய தினம் புதன்கிழமை வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 313.0933 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 305.5840 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதனைப் போன்று ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் விற்பனை விலை 424.3967 ரூபாய் மற்றும் கொள்வனவு விலை 411.6673 ரூபாவாகும். யூரோ ஒன்றின் விற்பனை விலை 370.4950 ரூபாய் எனவும் கொள்வனவு விலை 358.9736 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் சுன்னாகம் பகுதியில் மீட்டர் வட்டி பிரச்சினையினால் முச்சக்கர வண்டி ஒன்று கத்திமுனையில் பறிக்கப்பட்ட சம்பவம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மீட்டர் வட்டிக்கு பணத்தை வழங்கும் ஒருவர் மற்றைய ஒருவருக்கு மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்துள்ளார். இந்நிலையில் வாங்கிய பணத்துக்கு மேலாக வட்டி செலுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக வட்டி செலுத்தாத காரணத்தினால் வட்டிக்கு பணத்தை கொடுத்தவர் நேற்றிரவு கத்திமுனையில் வட்டிக்கு பணத்தை பெற்றவரது 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான முச்சக்கர வண்டியை கத்தியை வைத்து மிரட்டி பறித்து சென்றுள்ளார்.
பாதிக்கப்பட்ட நபர் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சி நிதர்சன் தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை குறித்த சந்தேக நபரை கைது செய்ததுடன் முச்சக்கர வண்டியையும் மீட்டுள்ளனர். இந்த நிலையில் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் மீட்டர் வட்டி பிரச்சினை தலைவிரித்தாடுகின்ற நிலையில் ஏற்கனவே தற்கொலைகள், அச்சுறுத்தல் சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் என்பன இடம்பெற்றுள்ளன. இந்த சூழ்நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள தமிழ் பொறுப்பு அதிகாரி மீட்டர் வட்டி வன்முறை சம்பவம் குறித்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை மக்கள் பாராட்டி வருகின்றனர். 2026ஆம் ஆண்டுக்கான உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை பெற்றுக் கொள்ளும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார நுகர்வோருக்கு மார்ச் 18ஆம் தேதி வரை இதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். 9 மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் 5 இடங்களில் வாய்மூல கருத்துக்களை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. இதற்கான கால அட்டவணை வருமாறு: மார்ச் 7 முதலாவது அமர்வு அம்பாறையில் நடைபெறவுள்ளது. மார்ச் 11 வவுனியாவில் கருத்து கேட்பு அமர்வு நடைபெறும். மார்ச் 12ஆம் தேதி மாத்தளை மாவட்டத்தில் அமர்வு இடம்பெறவுள்ளது. மார்ச் 16ஆம் தேதி அம்பாந்தோட்டையில் கருத்துக்களை முன்வைக்க முடியும். மார்ச் 18 இறுதியான வாய்மூல ஆலோசனை அமர்வு நடைபெறவுள்ளது. பொதுமக்களினால் முன்வைக்கப்படும் அனைத்து முன்மொழிவுகளையும் பரிசீலித்த பின்னரே மின்கட்டண திருத்தம் குறித்த தனது இறுதி முடிவை ஆணைக்குழு அறிவிக்கவுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் செயல்முறையை அரசாங்கம் முறையாக முன்னெடுக்க தவறியுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்பவியலாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் கோசலா பேசிங்க தெரிவித்துள்ளார். ஹொரணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேர்வதண்டு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக ஹொரணை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர் போர்வதண்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதான நபர் ஆவார். உயிரிழந்த நபர் அருகிலுள்ள வீடொன்றுக்கு சென்று கதவு ஜன்னல்களை தாக்கி தகராறில் ஈடுபட்டுள்ளதுடன் குறித்த வீட்டில் இருந்த பெண் இது தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவிக்கு அறிவித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு வந்த மனைவி குறித்த பெண்ணுடன் இணைந்து துடைப்பத்தால் கணவனை தாக்கியுள்ளமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களான 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஹொரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் ஏற்பட்ட தங்க விலையேற்றத்தை தொடர்ந்து இன்று தங்கத்தின் விலை நிலையாக காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் அமெரிக்க டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் ஒரு பவுன் 24 கேரட் தங்கம் 3,96,000 ரூபாயாக காணப்பட்டது. எனினும் நேற்று முன்தினம் அதன் விலையில் 4,000 ரூபாய் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கத்தின் இன்றைய அறிவிப்பின்படி இந்த உயர்வடைந்த விலையிலே தங்கம் தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 4 லட்சம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,70,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இப்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 50,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 46,250 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க டாலரின் தளம்பல் நிலை உலக சந்தையில் தங்கத்தின் மீதான முதலீடுகளை அதிகரித்துள்ளதே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக நோக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகள் குறித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி மண் சரிவு ஆபத்துள்ள பகுதிகளில் உள்ள 12,301 வீடுகள் மக்கள் வசிப்பதற்கு பொருத்தமானது அல்ல என்று தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வீடுகளில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட தொடருந்து பாதைகளை சீரமைப்பதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தொடருந்து அதிபர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தொடருந்து சேவையை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவதற்கு உரிய திட்டங்கள் இல்லாமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது.